வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஆரி ப்ளவுஸோட ஸ்டிச்சிங், அதுக்கு அந்த ப்ளவுஸுக்கு எந்த மாதிரி ஆரி போடுறதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது, அதே சமயம் ஒரு ப்ளவுஸ் ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கிங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நம்ம மே 19 என்னோடய பிரதரோட மேரேஜ். அவங்களுக்கான அவங்க ஒய்ஃப்க்கான வெட்டிங் ப்ளவுஸ் தான் பார்த்துட்ருக்கிறீங்க. அந்த ப்ளவுஸ் டிசைன் அவங்களே நமக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. காமனாக ஒரு க்ரீன் கலரில் சாரீ பார்த்திங்கன்னா பியூர் ரெட் கலர் ஜரி. அதுக்கு அவங்க எனக்கு இந்த மாதிரி ப்ளைனாக கொடுத்துருங்க, க்ரீனில் எனக்கு கோல்டன் பீட்ஸ் மட்டுமே கொடுத்து டிசைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நமக்கு ஒரு ரெஃபரல் பிக் அனுப்பியிருந்தாங்க. அந்த ரெஃபரல் பிக்ஸை அதே பேட்டர்ன் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் செக்குடு மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ், அவங்க ரொம்ப ஸ்மாலர் சைஸ் கேட்டிருந்தாங்க. அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். அவங்களோட சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 30 சைஸ் தான். அந்த ரீசனால் அவங்களுக்கு ரொம்ப சின்ன செக்கடாக போட்டாலும் அந்த ஒரு ஃபினிஷிங் வராது. அதனால் கொஞ்சம் பெரிய செக்கடாக போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு விஷயம் ஒரு பேட்டர்ன் நமக்கு கொடுக்குறாங்க, டெய்லர்ஸ் கொடுக்குறாங்க. டெய்லர்ஸ்கிட்டேருந்து ஆரி கஸ்டமர்ஸ் ஆர்டர் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கஸ்டமர்கிட்ட பேச வேண்டியதில்லை, டெய்லர்கிட்ட எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்க. இது டேரெக்டாக ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஆர்டர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க நிறைய சொல்லுவாங்க, எனக்கு இந்த பேட்டர்ன் வேணும், இப்படி வேணும், இது இந்த பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண மாட்டாங்க. ஆரி மட்டும் போடுறவங்க அந்தளவு கஸ்டமைஸ் பண்ணுறத விட ஒரு டெய்லர் அவங்கக்கிட்ட மோர் தென் 100 ப்ளவுசஸ் கிட்ட வரும். அதில் எப்படியும் ஒரு வீக்லி இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ப்ளவுசஸ் ஆரி ப்ளவுசஸ் ஆகிடுது. என்ன ஒரு ரீசன்னாலும் எனக்கு ஆரி போட தெரியும், நான் நெட்டில் பார்த்து கற்றுக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வர்றவங்க எல்லாருக்குமே நம்ம ஒவ்வொரு பேட்டர்ன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது பண்ணலாம், ஜர்தோசிக்கு எல்லாம் பீட் லோடிங் பண்ணலாம், இல்லை ஜர்தோசி வேணாம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஜர்தோசிக்கு வேலை கட்னா பீட் கொடுக்கலாம். கட்னா பீட்னா கிளாஸ் பீட் கொடுத்து ஒர்க் பண்ணலாம். சரி, ஹேங்கிங் பண்ணலாம். ஒவ்வொரு பேட்டர்னில் நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா நிறைய டைம் பார்ப்பீங்க, நமக்கு ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ரேட் அதிகமாக தாங்க இருக்கும். நீங்கள் நார்மல் ரேட் வாங்குறவங்க கண்டிப்பாக இனி அந்த மாதிரி வாங்காதீங்க, மாற்றிக்கங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸ் சரி நான் ரொம்பவே ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னாலும் 1.5 ஹவர்ஸில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஆரி ப்ளவுஸை அதுலேருந்து டபுள் டைம்ஸ் இன்க்ரீஸாக இருக்கும். 3 ஹவர்ஸ் அது ஆகும் உங்களுக்கு. இல்லை நான் நல்ல ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுவேன், நார்மல் ப்ளவுஸ் எனக்கு ஒரு 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். நார்மல் ப்ளவுஸ் மீன்ஸ் லைனிங் ப்ளவுஸ் சொல்லிகிட்ருக்கிறேன். ஏன்னா ஆரி லைனிங்கோட இன்னொரு பேட்டர்ன் தான். அப்படிங்கும்போது நான் இந்த லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு 20 to 25 மினிட்ஸ் தான் ஆகும் அப்படின்னிங்கன்னா, ஆரி ப்ளவுஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 ஹவராவது ஆகும். அப்படி இருக்கும்போது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற டைமில் உங்களால் ஒரு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடியுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சிங் சார்ஜை நீங்கள் தான் கூட்டி வாங்கணும். கண்டிப்பாக நான் நார்மல் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் நான் 200க்கு ஸ்டிச் பண்ணுறேன், அதனால் எனக்கு ஆரி ப்ளவுஸ்க்கு ஒரு 250 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத தாண்டி உங்களை உங்களோட கஸ்டமர்ஸ் டெவலப் ஆகாமல் வச்சுருக்காங்க. இல்லை நான் கேட்டால் தரமாட்டேன்னு சொல்லாதீங்க. உங்களோட வேலைக்கான கூலியை நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். உங்களோட வேலைக்கு மற்றவங்க நிர்ணயம் பண்ணணும்னு எப்போதுமே நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட தையல் சரியாக இருக்க போய் தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ்க்கு ஆர்டர் வருது. அப்படி வரும்போது நீங்கள் தான் அதோட ரேட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவன் சொல்லுங்கள் கஸ்டமர்கிட்ட, நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு 1/2 hour ஆகும்க்கா, இப்போ நீங்கள் ஆரி ப்ளவுஸ் கொடுத்துருக்கீங்க, இது எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு மினிமம் 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் ஆகும். அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி பேசணும். டெய்லர்ஸ் எப்போவும் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் பேசணும். எப்போ பேசக்கூடாதுன்னா உங்கள் ஒர்க்கை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அப்போ நீங்கள் பேச வேண்டியது இல்லை. ஐயோ அவங்க கரெக்டாக ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மவுத் ஆஃப் பேடில் பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்மளை பேசணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரேட்டு இவ்வளோக்கு தான், இந்த ப்ளவுஸ் மாடல் ப்ளவுஸ்க்கு இவ்வளோ தான். அவங்க லாஸ்ட் டைம் இதில் சொல்லியிருந்தேன், இவங்க எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த பட்ஜெட்டில் வேணுங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது தப்புன்னு சொல்லலாம். ஆனால் ஸ்டிச்சிங்கில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்டிச்சிங்கிறது நீங்கள் உங்களோட உழைப்பு. கஸ்டமைசேஷனுங்கிறது டிசைனை கஸ்டமைஸ் பண்ணுறது வேறு. ஸ்டிச்சிங் நார்மல் ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் இவ்வளோ தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு ஒருத்தவங்க ரேட் சொல்கிறாங்கன்னா அவங்களோட ப்ளவுஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் என்னால் முடியலக்கா, எனக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வேறு இடத்துல கொடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ எல்லா பக்கமும் இதே ரேட்டு தாங்கிறத புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக வருவாங்க.
கடவுள் சொன்ன மாதிரி நமக்குன்னு இருக்கிறது நமக்கு கிடைக்காம போகவே போகாது. கடவுள்கிட்ட எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், எனக்கு தர வேண்டியதை நீ கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டால் போதும், கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்மந்தம் அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே எல்லா சம்மந்தங்களும் தொடர்பும் இருக்குது. பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேஸாக கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடியல. என்னோடய வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அது போக அவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு சம்மர் கேம்ப் நடந்துகிட்ருக்குது. அதனால் வந்து மார்னிங் செக்ஷன் கொஞ்சம் பிஸியாக இருக்குது, ஈவினிங் செக்ஷன் அதை விட கொஞ்சம் ஹெவி பிஸியாக தான் போயிட்டுருக்குறேன். இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து வீடியோஸ் கொடுக்க முடியலைங்கிற வருத்தம் இருக்குது. கண்டிப்பாக May 30க்குள்ளே 30 வீடியோஸ் போடுவேன். இப்போது இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற ஒரு சில டிப்ஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன ரேட் ஃபிக்ஸிங்க்கான ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஏன் வந்து நீங்கள் அதிகமாக ரேட் வாங்கணும், டைமிங் ஃபஸ்ட் பாயிண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபூட்டர்ஸ் வந்து மாற்றி தான் பண்ணணும். இப்போ நான் டபுள் சைட் ஃபூட்ரு போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா வந்து ரைட் சைட் ஃபூட்ரு கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணியிருப்பேன், அப்புறம் வந்து லெஃப்ட் சைட் ஃபூட்ரு யூஸ் பண்ணியிருப்பேன். நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஃபூட்டர்ஸ் வந்து மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கே ஒரு டைம் டியூரேஷன் வேணும் அந்த ஃபூட்டர்ஸ் மாற்றுறதுக்கு. அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது தப்பே இல்லை. கண்டிப்பாக அடுத்த தடவை யாராவது உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட்டே எனக்கு ஆரி ப்ளவுஸ்னால் இவ்வளோ வேணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் ஆரி ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கற்றுக்கங்க. ஆரி ப்ளவுஸில் சின்னதான நுணுக்கம்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ரண்ட்டு வந்து நீங்கள் அடித்து திருப்பும்போது சைடில் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்காம லைனிங்கில் ஸ்டிச் போடுங்க. ஃபஸ்ட் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டில் அதை தான் காட்டியிருப்பேன். இப்போ நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். என்னால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ப்ளேஸ் மாறி இருக்கும், கேமராவோட பொசிஷன் மாறி இருக்கும். பட் என்னால் அது கரெக்டாக பண்ண முடியல. எனக்கு கேமரா ஃபிக்ஸிங் வந்து கரெக்டாக இல்லை. கண்டிப்பாக அடுத்த ஆரி ப்ளவுஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும், எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்குங்கிறத நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கான ஸ்டிச்சிங் மட்டும் நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸிங் தான் சொல்லியிருக்கேன். சரி, ஆரி ப்ளவுஸ்க்கு எப்படி வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம்? இப்போ நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு 500 வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். இதை எப்படி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட்டு டைமரை தான். ஒரு 1 ஹவரில் ஒரு ப்ளவுஸை வந்து ஆரி போட்டு என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதோட ரேட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ப்ளவுஸ் முடிக்க எனக்கு 1 டே ஆகும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வந்து எப்போவுமே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா சுகர் பீடை மட்டும் கால்குலேட் பண்ணாதீங்க. சுகர் பீட் கால்குலேஷனுங்கிறது நம்மளோட ஒர்க் கால்குலேஷனில் ஆட் ஆகிடும். எவ்வளோ இப்போ நான் பார்க்குற ப்ளவுஸ்லலாம் நிறைய சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நீங்கள் அந்த மாதிரி கால்குலேட் பண்ண சொல்கிறீங்க? சுகர் பீடுக்கு கால்குலேஷன் போடாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு மற்ற மெட்டீரியலுக்கான கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் வருதுன்னு சொன்னால் அதில் அதோட 4 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 100 ருபீஸ் மெட்டீரியல்னால் அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 100 + 400. 4ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்ல அதோட 4 மடங்கு அதிகமாக வந்து உங்களுக்கு அது ஒர்க்கிங் காஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை தான் நான் பேசிக்காக சொல்லுவேன். பேசிக்கு மட்டும்தான். அப்புறம் லைன்ஸ் வரும்போது ஒவ்வொரு லைனுக்கும் இவ்வளோ வரும் அப்படிங்கிறது நீங்களே கொஞ்சம் நாளில் ஃபிக்ஸ் ஆகிடுவீங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டுப்பீங்க. சரி, இந்த வீடியோ நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலோட கிவ் அவே கான்செப்ட்டுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணியிருக்கணும், கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது இல்லை. வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் கொஞ்சம் பேர் தான் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. எனக்கு எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறதையும் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன். அப்படிங்கும்போது நமக்கு கார்னர் ஃபுல்லாக வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால சிங்கிள் ஃபூட்ரு வந்து போட்டிருக்கேன். நான் ரைட் சைட் சிங்கிள் ஃபூட்ரு போட்டும்போது ஈஸியாக என்னால் ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது. ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி டபுள் சைட் ஃபூட்ரு போட்டு தான் அடித்ததுனால கொஞ்சம் கேப் இருக்கும். அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அந்த கேப்பையும் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் சிங்கிள் சைட் ஃபூட்ரு மாற்றி நம்ம லாஸ்ட் ஃபினிஷிங் டைமில் கூட ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ரீசன்னால தான் கண்டிப்பாக ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். ஃபினிஷிங் லுக் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை பேர் இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்குங்கிறதே சொல்லுங்கள். நான் ஒரு ரேட் வாங்கியிருக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். அதில் கரெக்டான வந்து ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிவ்அவேயோட இந்த வீடியோக்கான ப்ரைஸ் உங்களுக்கு தான் காத்துட்ருக்கு. எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.